ஊர்லேருந்து வந்தோடனே டயர்டாக இருந்ததுனால எங்கள் அம்மா சமைக்கல. அதுக்கப்புறமா சரின்ட்டு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆண்டி வந்து வீட்டிலேயே சமைச்சு ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. அவங்கக்கிட்ட போய் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு கவர் ஃபுல்லாக சாப்பாடு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஏதோ 200 250 சம்திங் தான் ஆச்சு. ஆனால் நாங்கள் 4 பேரா 2 வேளை வச்சு 4 பேர் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நிறைய குவான்டிட்டி இருந்தது. பட் ரைஸ் மட்டும் கம்மி. நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு குழம்பு வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நான் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளாக் கலரில் ஒன்று பெருசாக இருந்தது, கையில் போட்டு காமிச்சேன். அது வந்து 40 ரூபா. ஒரு கடையில் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல போய் பார்த்தா எல்லாமே 20 ரூபாய் 20 ரூபான்னு போட்டிருந்தது. இதே ப்ரேஸ்லெட் அங்கேயும் இருந்தது. பட் என்ன ஸ்மைலி ஃபேஸ் இருந்தது, அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கோல்டு கலர் செயின் வாங்கினேன். அது 10 ரூபா தான். பட் என்ன ஓவர் கோல்டிஷாக இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து காலில் கட்டுறதுக்காக வாங்கினேன். இது நான் மீஷோலலாம் பார்க்கும்போது 100 150 110 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் இது 20 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இப்போ நானே என்ன ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டேன், நல்ல வேலை மீஷோவில் வாங்கலேன்ட்டு. ஆனால் நல்லா இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா கருப்பு கயிறு ஒன்று வாங்கணும். 10 ரூபாய்க்கு அவ்வளோ குவான்டிட்டி.